என் பேர் நவீன். கும்பகோணத்தில் விஷ்ணுபிரியா அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் பொதுவாக எங்களோட இயர்லி ஷெடியூல் எல்லாத்தையுமே டைரிஸில் நோட் பண்ணுவோம். ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் டேட் வைஸ் நாங்கள் இது பண்ணிக்குவோம். வண்டியோட, அதாவது வெஹிக்கிள்ஸோட பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸு, இஎம்ஐஸு, பேங்க்குக்கு அனுப்ப ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட்ஸு, இந்த மாதிரி எங்களோட ஷெடியூல்ஸு, எங்கள் டாஸ்க் எல்லாத்தையும் நாங்கள் டைரிஸில் நோட் பண்ணி தினமும் டைரியை பரட்டி இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சில விஷயங்களை வாட்ஸ்அப் மூலியமாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் வாட்ஸ்அப்பில் நம்ம ரிமைண்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே செட் பண்ண முடியாது. எப்படின்னா, இப்போ நான் இயர்லி போட்ட டாஸ்க்கே ஒரு வருஷத்தில் ஒரு 70 நாள் 80 நாள் ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையுமே ஒரே நாளில் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த 70 நாள் வேலையுமே நான் பார்க்கறது கிடையாது. ஆட்டோமேஷனாக எல்லாமே அது டாஸ்காக மாறி கன்வெர்ட் ஆகி அவங்கவுங்க அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு, இப்போ நான் பார்க்கறது ஒரே ஒரு ரிப்போர்ட்டு, என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறது மட்டும்தான், எது அதெல்லாம் பெண்டிங் ஆயிருக்குங்கிறது. இதை மட்டும் பார்க்கறதுனால எங்களோட ஒர்க்கு 3x மாறிடுது. இதுக்கு முன்னாடி நாங்கள் கும்பகோணம் ஃபுல்லாக பேரிகார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேரிகார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு செக் பண்ணிட்டு ஒரு ஃபேக்காக சொல்லுவாங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ போடுங்கன்னா அதே ஃபோட்டோவை எடுத்து போடுவாங்க, நாங்கள் கூகுள் மேப்போட அட்டாச் பண்ணி போடுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி இதில் வச்சதுனால இது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கீழேயும் உங்களுக்கு ஒரு ஆள் அசைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆள் தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு 3 பேர் ஆயிட்டாங்க. இவங்க ஷிஃப்ட் பேசிக்ல மாத்தி பார்த்தா கூட அதை அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க பின் பண்ணி போட்டுடுறாங்க. கிளீனிங்னு ஒரு இது போட்டுறோம். இவங்க அந்த வேலையை மறக்கிறது கிடையாது. அவங்க இன்னைக்கு என்ன டாஸ்க்குங்கிறத மட்டும் பார்த்து அவங்க வேலை செஞ்சா போதும். எக்ஸ்ட்ராவா நான் அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன், இதை யோசிக்க போய் அதை மறந்துட்டேன், அந்த மாதிரியான காரணங்கள் வர்றதில்லை. என்ன இன்னைக்கு டாஸ்கோ அதை கம்ப்ளீட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் அவங்க இது பண்ணிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், இதுல யார் வேலை செய்யல அப்படிங்கிற விஷயத்தை எங்களால் கரெக்டாக நோட் பண்ண முடியுது. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துருக்கோம். அவங்கவுங்களுக்கும் தனித்தனியாக டாஸ்க் அசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ தட் அவங்கவுங்க டாஸ்க் அவங்கவுங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ அதுக்கும் மேல டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரோட கொலா பண்ணி எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருவாங்க. ஸோ தட் நான் எண்ட் ஆஃப் த டே எந்த டாஸ்க் முடிஞ்சுக்குங்கிறது, ஃபினிஷ் ஆயிடுச்சா இல்லையான்னு பாக்குறதோட முடிச்சுக்கிறது. டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்றேன், அதோட ஃபினிஷ் ஆயிடுறேன் ஒர்க். என் பேர் தனசேகரன். விஷ்ணுபிரியா ஜுவல்லரியில் லாஸ்ட் ஒரு 5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா நான் ஸ்டாக் அண்ட் ட்ரைனிங் மேனேஜரா வேலைகள் பார்த்தீங்கன்னா, எனக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த ஒர்க்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேஷன் வரும். நான் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது இந்த ஒர்க்கை நான் மறந்துடுவேன். ஸோ சில வேலைகள் ஒரு டேல வருதுன்னா எனக்கு ஒரு 50% ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும், 50% ஒர்க் நான் மறந்துடுவேன். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கான ஒர்க் எல்லாமே எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்துடும். சார் சொல்லிடுவாங்க. அதில் என்னால் இன்னைக்கு ஒர்க் முடிஞ்சதுன்னா நான் ஒர்க் முடிச்சிட்டோன்னே உடனே நான் கம்ப்யூட்டர் ஸ்டேட்டஸ் போட்டுருவேன். ஸோ அவங்களுக்கும் இந்த ஒர்க்கை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு என்னால் ஒர்க் பார்க்க முடியல அப்படின்னாலும் இப்போ நாளைக்கு அந்த ஒர்க் எனக்கு மறக்காது. ஏன்னா வந்தோடனே என்னோட காலையில் முதல் வேலையை இந்த ஒர்க் ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு அது எதாவது மறுநாள் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஒர்க்குமே மிஸ் ஆகாமல் என்னால் கண்டினியூ பண்ண முடியுது. இதுல என்னோட ஒர்க் எஃபிஷியன்சி, என்னால் ஒரு நாளைக்கு இவ்வளவு வேலை கொடுத்தாங்கன்னா இவ்வளவு வேலை என்னால் முடிக்க முடியுது, இப்போ வேலை எவ்வளவு சீக்கிரத்தினால முடிக்க முடியுதுங்கிறத என்ன நானே மெஷர் பண்றதுக்கு ஒரு டூலா இந்த நேச்சரை பார்க்கும்போது இப்போ எனக்கு சேல்ஸ் ரிலேட்டடாகவும் அன்னைக்கு ஏதாவது ஒரு டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். சிஆர்எம்ல இருந்து அவங்க மார்க்கெட்டிங் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த ஒரு டேட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பிராண்டிங் சம்பந்தமா நான் ஏதாவது ஒரு புதுசாக அடுத்த ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அது சம்பந்தமான கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லா டீமோடையும் மெர்ஜ் பண்ணி நான் அந்த ஒர்க் வாங்கணும். ஸோ இந்த எல்லா ஒர்க்குமே எனக்கு இதில் அசைன் பண்ணிடுவாங்க. அதில் எந்த டிபார்ட்மெண்டோட நான் ஒர்க் பண்ணணுமோ அவங்க இதை யூஸ் பண்ணியிருந்தாங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு அதை டாஸ்க் கொடுப்பேன். அவங்கள்ட்ட இந்த ரிப்போர்ட் வாங்கி நான் மேனேஜ்மெண்ட்ல சப்மிட் பண்ணிடுவேன்.